உலக தமிழர்களுக்கு வணக்கம். பங்களாதேஷில் இவ்வளோ பெரிய கலவரம் நடந்துகிட்டு இருக்கு. நம்ம ஆர்எஸ் பாரதி ஊடகங்கள் சார்பாக யாராவது ஏதாவது பேசியிருக்காங்களா அப்படின்னு நானும் நம்ம ஆர்எஸ் பாரதி ஊடகங்கள் எல்லாத்துலேயும் போய் தொலாவி பார்த்துட்டேன். ஒரு பதிவுகள் கூட காணோம். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே சாகடிக்கப்படுறவன் கொல்லப்படுறவன் எல்லாருமே இந்துக்கள். அங்கே கொள்ளையடிக்கப்படக்கூடிய எல்லாமே இந்துக்களோட சொத்துக்கள். நாட்டை விட்டு அடித்து விரட்டப்படுற எல்லாருமே இந்துக்கள். இவனுங்க தான் மதசார்பற்ற மைராண்டிகள் அப்படின்னு சொல்லிட்டு பக்கம் பக்கமாக வசனம் பேசிட்டு திரிகிறாங்க. யார்கிட்டையுமே எந்த விதமான பதிவுகளையுமே பார்க்க முடியல. அப்படி என்ன தான் பங்களாதேஷில் நடக்குது? எதுக்காக இந்துக்களை குறி வச்சு தாக்குதல் நடத்துகிறாங்க? இந்துக்களோட வீடுகள் எரிக்கப்படுது, இந்துக்களோட தொழில் நிறுவனங்கள் எரிக்கப்படுது, வீடு புகுந்து இந்துக்களோட சொத்துக்கள் எல்லாத்தையும் கொள்ளையடிக்கிறாங்க. ஒரு ஸ்லைடு நியூஸாக கூட நம்ம யூடியூபர்கள், ஆர்எஸ் பாரதி ஊடகங்கள் யாரும் பெருசாக பேசலை. வங்கதேசத்தில் கலவரம், மாணவர்கள் போராட்டம். யாருடா மாணவர்கள்? பொது சொத்துக்கு சேதம் விளைவிக்கிறவன் ஒரு பிரதமரோட வீட்டுக்குள்ளே போய் அவங்களோட உள்ளாடையோட அளவை எடுத்துகிட்டு வந்து காட்டுறவன். இவனுங்களை மாணவர்கள்னு சொல்கிறத விட தீவிரவாதிகள்னு சொல்கிறதுல எந்த விதமான தப்பும் கிடையாது. இதில் அதிகபட்சமாக நமக்கு கோபம் வரக்கூடிய விஷயமே என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சிஏஏ பிரச்சனை வந்தப்போ இந்த மாதிரியான பயல்களுக்கு தான் இவங்க குடியுரிமை கேட்டு போராடிக்கிட்டு இருந்தாங்க. வங்கதேசத்துலேருந்து வரக்கூடியவன் எல்லாத்துக்குமே குடியுரிமை கொடுக்கணும் அப்படின்னு போராடின அந்த கரகாட்ட கோஷ்டியும் நமக்குள்ளேயே தான் இருக்குது. கோலம் போட்டு விளாட்னதும் நம்ம திராவிட மாடல் கோஷ்டி தான் அப்படின்னு பார்க்கும்போது, இவங்களை உண்மையிலேயே உள்ளே விட்டுருந்தா இன்றைக்கி இந்தியாவுக்கு இதே நிலைமை ஏற்பட்டிருக்கும், நம்மளோட சொத்துக்களுக்கு கூட பாதிப்பு ஏற்பட்டிருக்குமோ அப்படிங்கிற ஒரு அச்சமும் நம்மக்கிட்ட எழுறதை தடுக்க முடியல. இதில் மொத்தமாக இருக்கக்கூடிய வங்கதேச முஸ்லீம்கள் எல்லாத்தையும் சொல்லிட முடியுமா அப்படின்னா முடியாது. ஏன்னா முஸ்லீம்கள்னு கிடையாது, இந்துக்கள்லேயும் திருட்டு பயிலுக இருக்கானுங்க, கிறிஸ்துவத்துலேயும் திருட்டு பயிலுக இருக்கானுங்க, எல்லா மதத்துலேயுமே நல்லவனும் இருக்கான், கெட்டவனும் இருக்கான். ஆனால் இந்த வங்கதேச கலவரத்தில் ரொம்ப வித்தியாசமாக நடக்குது. ஒரு பக்கம் அடிக்கிறது, கொள்ளையடிக்கிறது, கொலை செய்கிறது எல்லாம் பார்த்தீங்கன்னா குறி வச்சு இந்துக்கள் மீது தான் அது தாக்குதல் நடக்குது. அங்கேயும் சில நல்லவங்க இருப்பாங்கல்ல, இஸ்லாமியர்கள்லையும் சில நல்லவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்களோட உறவுக்காரர்கள், நண்பர்கள், சொந்தக்காரர்களை காப்பாற்றக்கூடிய வேலைகளையும் செய்கிறாங்க. ஒரு அலுவலகத்தில் ஒரு இந்து முஸ்லீம் ஒன்றா வேலை செய்கிறான்னா, நம்மளோட நண்பன் ஒருத்தன் இந்துவாக இருக்கான், அவனுக்கு எதுவும் ஆபத்து வந்துடக்கூடாதுன்னு காப்பாற்றக்கூடியவனும் அதே இஸ்லாமியன் தான். சரி, என்ன தான் நடக்குது? இந்த வங்கதேச கலவரம் எதனால் ஆரம்பிச்சுது அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு இடஒதுக்கீடு பிரச்சனை தான். இப்போ ஷேக் ஹசீனா பிரதமராக இருந்து கடந்த 5ஆம் தேதி பதவியை ராஜினாமா பண்ணிவிட்டு இந்தியாவுக்கு தப்பி வந்திருக்காங்க. இந்த ஷேக் ஹசீனாவோட தந்தை ஷேக் முஜிபுர் ரஹ்மான் தான் வங்கதேசத்துக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தவர். நம்ம மகாத்மா காந்தி மாதிரின்னு வச்சிங்களேன். இவர் தான் வங்கதேசத்துக்கு சுதந்திரமே வாங்கி கொடுத்தாரு. அப்போ இந்த ஷேக் ஹசீனா அரசு எப்போவுமே ஒரு சுதந்திரம் வாங்கி கொடுத்த கட்சிக்காரர்கள் அப்படின்னு பேர். இங்கே காங்கிரஸ்காரங்க சொல்லிட்டு அலைவாங்க பார்த்தீங்களா, நாங்கள் தான் சுதந்திரம் வாங்கி கொடுத்தோன்னு. அதே மாதிரி வங்கதேசத்தில் இந்த அவாமி லீக் கட்சியினரில் பெரும்பாலும் சுதந்திர போராட்டத்தில் இருந்தவங்க தான். இப்போ இந்த ஷேக் முஜிபுர் ரஹ்மான் என்ன பண்ணாருன்னா, அவர் காலகட்டத்திலேயே தன்னோட கட்சி சார்ந்தவங்க தான் வந்து சுதந்திர போராட்ட வீரர்கள் அதிகமாக இருப்பாங்க அப்படிங்கிறதால கட்சிக்காரனுக்கும் சப்போர்ட் பண்ண மாதிரி இருக்கணும், ஆனால் நேரடியாக சப்போர்ட் பண்ண மாதிரி இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக சுதந்திர போராட்ட வீரர்களோட குடும்பத்துக்கு அரசு வேலையில் 30% இடஒதுக்கீடு அப்படின்னு ஒரு திட்டத்தை கொண்டு வர்றாரு இவர். அவர் காலகட்டத்திலேருந்தே ஏகப்பட்ட வன்முறைகள் அப்படி இப்படிலாம் நடந்துச்சு. அதன் பிறகு அவரோட மகள் ஷேக் ஹசீனா ஆட்சிக்கு வந்தாங்க. இப்போ அவர் மறுபடியும் ஆட்சிக்கு வர்றப்ப இந்த சுதந்திர போராட்ட வீரர்களுக்கான குடும்பத்துக்கு அந்த ஒதுக்கீடு அப்படிங்கிறத 30% கொடுக்கணும் அப்படின்னாரு. இதில் தான் பெரிய அளவில் போராட்டம் வன்முறையாக வெடிக்குது. காலங்காலமாக சுதந்திர போராட்ட தியாகிகள் குடும்பம்னு சொல்லிட்டு இடஒதுக்கீடு இவங்களுக்கே கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க, அரசு வேலையில் இவங்களே போயிட்டுருக்காங்க, அதாவது அவாமி லீக் கட்சிக்காரங்க மட்டுமே இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி மற்றவர்கள் எதிர்த்து போராட ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாணவர் போராட்டம் அப்படிங்கிறது அப்பப்போ காவல்துறையால் ஒடுக்கப்பட்டுச்சு. இதில் 1000த்திற்கும் மேற்பட்ட மாணவர்கள் கொல்லப்பட்டார்கள். இது நியாயம் அப்படின்னு சொல்லிட முடியாது. போராட்டக்காரர்களை ஒடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அரசு துப்பாக்கி சூடு நடத்தினது, அவர்களை கொலை செஞ்சது அப்படிங்கிறதெல்லாம் ஏற்புடையது கிடையாது. ஒரு கட்டத்திற்கு மேலே இந்த கும்பல் பெரிய அளவில் ஆதரவை திரட்டிக்கிட்டு ஒட்டுமொத்த வங்கதேசத்தையும் கட்டுப்பாட்டுக்குள்ளே எடுத்துக்கிட்டு கடுமையான கலவரம் அப்படிங்கிறத உருவாக்குறாங்க. இதோட தொடர்ச்சியாக பிரதமர் ஷேக் ஹசீனாவோட வீட்டுக்குள்ளேயே போடுறாங்க. இங்கே தான் இவனுங்க மாணவர்கள் இல்லை, இவனுங்க வந்து இடஒதுக்கீட்டுக்காக போராட்டம் நடத்தினவனுங்க இல்லை, இவன் ஏதோ வெளிநாட்டு கைகூலியோட அந்நிய சதியில் சிக்கின தீவிரவாதிகள் அப்படிங்கிறத நம்மளால் உணர முடியுது. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பிரதமரை பிடிக்கலை, அதிபரை பிடிக்கலை, ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கப்பட்டவர் தான், அவரோட வீட்டுக்குள்ளே போய் கலவரம் அப்படிங்கிறது நடக்குது. அவரோட உள்ளாடை இல்லாமல் எடுத்துகிட்டு வந்து வெளியில் பொது வெளியில் காட்டுவீங்க, இதெல்லாம் ஒரு போராட்டக்காரன் செய்யக்கூடிய வேலையவா?
அப்போ இல்லை அப்படிங்கிறது நம்மளால் பார்க்க முடியுது. இவனுங்க இதோடு நிற்காமல் மத சிறுபான்மையாக இருக்கக்கூடிய இந்துக்கள் மீது தாக்குதல். வங்கதேசத்தில் பார்த்திங்கன்னா எப்படியும் ஒரு 2 கோடிக்கும் குறையாத இந்துக்கள் இருப்பாங்க. ஒரு 10% இருப்பாங்க அப்படின்னே வச்சுக்கலாம். 8, 9, 10% இந்துக்கள் இருப்பாங்க. அங்கே தான் மத சிறுபான்மையினர் இந்துக்கள் தான். இந்துக்களோட வீடுகளை பூரா அடித்து நொறுக்கிறது, வீடுகளை கொளுத்துறது. வீடுகளை கொளுத்துறதோட மட்டும் இல்லாமல் அவங்க சேர்த்து வச்சுருக்கிற காசு பணம் எல்லாத்தையும் கொள்ளையடிக்கிறது. இந்த சிறுமியோட புகைப்படத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா வேதனையோட உச்சமாக இருக்குது. வீட்டை அடித்து நொறுக்கிட்டானுங்க. ஒரு பச்சை குழந்தை தன்னந்தனியாக உட்காந்துருக்கு. அது என்ன பாவம் பண்ணிச்சு? இந்துவாக பிறந்ததை தவிர. இதே மாதிரி ஒரு சம்பவம் இந்தியாவிலேயே இல்லை இந்தியாவில் உள்ள ஏதோ ஒரு மாநிலத்தில் ஒரே ஒரு இஸ்லாமியருக்கு எதிராக நடந்திருந்தால் சீப்பு செந்தில் தூங்காமல் கொல்லாமல் விவாதம் நடத்தியிருப்பார். நம்ம யூடியூப் புருட்டஸ் எல்லாம் சங்கிகளே அப்படின்னு டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிருப்பானுங்க. இதை பற்றி அவனாவது பேசுகிறான்னா பேச மாட்டேங்கிறான். ஏன் அப்படின்னா இங்கே கலவரம் பண்ணக்கூடியது வங்கதேச இஸ்லாமியர்கள். அவர்களை பற்றி பேசி இங்கே உள்ள இஸ்லாமியர்களோட ஓட்டு திமுக கிடைக்காம போயிடுச்சுன்னா இவனுங்க ஓட்டுக்காக எந்த எல்லைக்கும் போவானுங்க அப்படிங்கிறதுக்கு இது ஒன்றே நமக்கு உதாரணமாக எடுத்துக்கலாம். இந்துக்கள் கொல்லப்படுறாங்க. கொலை பண்ணுறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய மத பெரும்பான்மையினர் தான். ஏன் இங்கே அதை எடுத்து பேச மாட்டேங்கிறீங்க? பேசுனா இங்கே உள்ள இஸ்லாமியர்கள் கோச்சிப்பாங்க, நமக்கு ஓட்டு விழுவாதுன்னு. அப்படியெல்லாம் கிடையாது. இங்கே உள்ள இஸ்லாமியர்கள் நம்மளோட சகோதர சகோதரிகளாக பழகக்கூடியவர்கள் தான். அங்கே நடக்கிறதுக்கே சில இஸ்லாமியர்கள் காப்பாற்றக்கூடிய வேலையும் செய்கிறாங்க. அப்படிங்கும்போது இங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் கோச்சிப்பாங்கன்னு இதை பேசாமல் இருக்கிறது எவ்வளவு பெரிய அக்மார்க் ஆர்எஸ் பாரதி தனம் அப்படிங்கிறத நம்மளால் புரிஞ்சிக்க முடியுதா இல்லையா? இப்போ கிட்டத்தட்ட பல லட்சம் இந்துக்கள் இங்கே அகதியாக வராங்க. இதுதான் சீனாக்காரன் விரும்புகிறான். ஏன்னா ஏற்கனவே இலங்கையிலேருந்து தமிழர்கள் அகதியாக வந்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கான அந்த வாழ்வாதாரத்தையே நம்மளால் கொடுக்க முடியல. அவர்களை அகதியாக வச்சுக்கிட்டு அவர்களுக்கு செலவு பண்ணுறோம். அவங்களுக்கு ஒரு நல்ல வேலைவாய்ப்பை அமைச்சு கொடுக்க முடியல. அவங்களுக்கு ஒரு குடியுரிமை நம்மளால் தர முடியல. திருப்பி அனுப்பவும் முடியாத சூழல். இதே மாதிரி இங்கேருந்து வந்துட்டா இந்தியாவுக்கு பிரச்சனையை கொடுக்கலாம்ல. கொடுமையோட உச்சம் என்னன்னா இங்கே கலவரம் செய்யக்கூடிய ஆட்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரும்பகுதி ரோஹின்யாக்கள். இவங்கெல்லாம் ஒரு காலகட்டத்தில் மியான்மர்லேருந்து வந்து குடியேறினவங்க தான். இவங்களுக்கு தான் வங்கதேசத்துலேருந்து அவங்க வரும்போது இந்தியாவுக்குள்ளே அவங்களுக்கு குடியுரிமை கொடுக்கணும்னு நம்ம சிஏஏ போராளிகள் போராட்டம் நடத்துகிறாங்க. இவனுங்களை ஊருக்குள்ளே விட்டுருந்தா என்ன நடந்திருக்கும் இந்தியாவுக்குள்ளேயும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்துக்கள் மீதான தாக்குதல்கள், இந்துக்களோட வீடு எரிக்கப்படுது, அவனோட வழிபாட்டு தலங்கள் எரிக்கப்படுது, பல பெண்மணிகள் தாக்கப்பட்டிருக்காங்க, பாலியல் வல்லுறவுக்கு உள்ளாக்கப்பட்டிருக்காங்க. சில வீடியோக்கள்லாம் நீங்கள் சமூக வலைதளத்தில் பார்த்துருப்பீங்க. ஒரு இந்து பெண்ணை இஸ்லாமிய பெண்கள் சூழ்ந்துக்கிட்டு, அதாவது இந்த மொத்த இஸ்லாமியர்களையும் நான் குறை சொல்லலை, இந்த மாதிரி வக்கரம் பிடிச்ச இஸ்லாமிய அடிப்படைவாதிகள் தோப்பு கரணம் போட வைக்கிறாங்க. ஒரு பெண்ணை கட்டி போட்டு வாயில் பிளாஸ்திரி ஒட்டி அவளுக்கு என்னென்னவோ சித்திரவதை நடக்குது. ஒரு குழந்தைய வீட்டை விட்டு வெளியில் திரட்டி பாவம் அப்பாவியாக குந்திருக்கு. இதில் சில ஃபேக் வீடியோஸ் அப்படிங்கிறதும் வருது. அதையும் நாம் சொல்லி தான் ஆகணும். என்ன ஃபேக் வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா வங்கதேசத்தில் லிட்டன் தாஸ் அப்படின்னு ஒரு கிரிக்கெட் வீரர் இருக்கார், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த லிட்டன் தாஸ் வந்து ஒரு இந்து, அதுவும் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். லிட்டன் தாஸோட வீடு எரிக்கப்பட்டுருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடு எரியிற மாதிரி பக்கத்தில் லிட்டன் தாஸ் நிற்கிற மாதிரி ஒரு புகைப்படம் அப்படிங்கிறது பரவிச்சு. அது போய் அங்கே எரிக்கப்பட்டது வங்கதேச முன்னாள் கிரிக்கெட் வீரரான மஸ்ரபே மோர்டாசா அப்படிங்கிற கிரிக்கெட் வீரரோட வீடு. இந்த மஸ்ரபே மோர்டாசா இந்து இல்லை, இவர் ஒரு இஸ்லாமியர் தான். அப்புறம் ஏன் இவர் வீட்டை எரிச்சிங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இவர் வந்து ஷேக் ஹசீனாவோட அவாமி லீக் கட்சியோட எம்பியாக இருக்கார். அவாமி லீக் கட்சிக்காரன் எவனுமே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் மோர்டாசா வீடு எரிக்கப்படுது. அவாமி லீக் கட்சியில் இருந்த 2 இந்து தலைவர்களும் கொல்லப்பட்டிருக்காங்க. காவல்துறையினரே இல்லை, வேலைக்கே வரமாட்டேங்கிறாங்க, பயந்து ஓடுறாங்க, வெளியில் வந்தால் தங்களையும் கொண்டுடுவாங்களோன்னு அச்சப்படக்கூடிய அளவுக்கு தான் வங்கதேசத்தோட நிலை அப்படிங்கிறது இருக்குது. இதில் அரசாங்கமே இல்லையே, அவங்க தான் ராஜினாமா பண்ணிட்டு இந்தியாவுக்கு தப்பி வந்துட்டாங்களே. அரசே இல்லை அப்படிங்கிறதுக்காக நோபல் பரிசு பெற்ற பேராசிரியரான முகமது யூனுஸ் அப்படிங்கிறவரை இப்போ இடைக்கால பிரதமராக நியமனம் பண்ணியிருக்காங்க. அவராலையும் இந்த கலவரக்காரர்களை கட்டுப்படுத்தவே முடியல. காவல்துறையே இல்லைங்கிறப்ப அவராக வந்து கட்டுப்படுத்த முடியும், அந்தாலையும் தீயை வச்சு கொளுத்தி விட்டுருவானுங்க. அப்பேற்பட்ட மனநிலையில் இருக்காங்க. இப்படி ஒரு போராட்டம் நடக்குது, அதை இங்கே இருக்கக்கூடிய யாருமே பேசவே இல்லையே அப்படிங்கிறது ரொம்ப வேதனையை கொடுத்துச்சு. வங்கதேசத்தில் இருக்கக்கூடிய சிறுபான்மை இந்துக்களை காப்பாற்றுறதுக்கு யார் முன் வராங்க அப்படிங்கிறத பார்ப்போம். அடுத்து என்ன நடக்குதுன்னு பேசுவோம்.